சாக்லேட் பாய்ங்கிறது வந்து ஒரு இமேஜ் மட்டும் இல்லை, அது ஒரு செல்லமாக எக்ஸெப்ட் பண்ணிக்கிற ஒரு சைன் அது. CSC கம்ப்யூட்டர்ஸ்ல March 27 SAT எக்ஸாம் எழுதுனா 75% ஸ்காலர்ஷிப் தராங்க. CSC சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. அவர் வந்து நாட்டுக்காக ஒரு தேர்ட் பிளேஸ் வந்து ஒரு நடிகனா டேர் டெவல் ஸ்போர்ட்ல, உயிருக்கு ஆபத்து இருக்கிற ஸ்போர்ட்ல அவருக்கு இருக்கிற பிசிக்கல் கண்டிஷனை ஓவர் கம் பண்ணி புட்டிங் ஹிஸ் லைஃப் அட் ரிஸ்க். நான் நடிகனா நான் என்ன பார்க்கலையே, ஐ அம் ஒன்லி லுக்கிங் அட் சம்படி ஹூ ஹஸ் டன் a great job. ஸோ ஹீரோலி அதுவும் அவருக்கு ஒரு டெஸ்ட் தானே. இந்த சாக்லேட் பாயோட டீப்பர் மீனிங் என்னன்னா கடிச்சு தின்னும் போல இருக்குன்றது தானே. யாரும் கடிச்சிருக்காங்களா அந்த ஓவர் லவ்ல? 100% கடிச்சிருக்காங்க, நல்லாவே கிடைச்சிருக்காங்க. அவ்வளோ அந்த அளவுக்கு வருமா? பயங்கரமா ஆத்திரமான எனக்கு வர ஆத்திரம்லாம் வந்து ஜஸ்ட் டூ மச். எனக்கே நல்லது இல்லைங்கிற எனக்கு புரியுது. ரோல் கேமரா அப்படின்னு கத்துறாங்க. ஒரு I am not the same Madhavan that came in Alaipayudu. இந்த 25 வருஷத்துல நான் இன்னும் பல விஷயங்கள் கத்துக்கிட்டு இருக்கேன். I think he had a very interesting point that make me retrospect also, you know. மேடி இந்த படத்துல சொதப்பிட்டறியா அப்படின்னு சொல்ற வரைக்கும் சும்மாரு என்ன நடக்குது? நீங்க உண்மையிலே என்ன மாதிரியான பர்சன்? ஐதர் ஒரு லவுட் பர்சன் ஒரு ரொம்ப ஒரு சாஃப்டான பர்சன். கோமா ஆத்திரம் கண்ணாப்ப நான் திட்டுறது இது வந்து நமக்கு தெரிஞ்சு காட்டுற ஒரு ரூபம். இது மீறி ஒரு யாருக்குமே தெரியாத சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? ரஜினி சாருக்குலாம் எவ்வளோ இன்ட்ரடக்ஷன் சாங் இருக்கு, அஜித் எல்லாருக்குமே ஒரு எனக்கு இன்ட்ரடக்ஷன் சாங் இல்லை பிரதர், ஒரு படம் பண்ண அப்படின்னு. இறுதி சுற்று ஒர்க் ஆகலைன்னா ஐ வுட் ஹவ் ஹேட் டு லீவ் த இண்டஸ்ட்ரி ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அவர் மட்டும் இல்லை, நான் சுதா எல்லாருமே 55 வயசா போகுது, நல்ல முடிவோட உட்காந்துருக்கு, எப்போ கூட பாய்னு கூப்பிடுறாங்க. ஏன்னா உங்களுக்கு இன்னும் 90 வயசு ஆகி உங்களுக்கு இன்னும் இந்த முடியெல்லாம் 90 வயசு ஆகி இந்த முடியெல்லாம் நடிச்சு போனாலும் வில் ஸ்டில் லவ் டு கால் யூ அஸ் சாக்லேட் பாய். சினிமாவில் இதெல்லாம் முடியுமான்னு கேட்டால் இவர் வாயிலிருந்து வர ஒரே வார்த்தை ஒய் நாட்டை மட்டும் தான் இருக்கும். வெரி ஹாப்பி டு வெல்கம் ஒய் நாட் ஸ்டுடியோஸ் சசி சார். ஸோ பிஃபோர் ஆஸ்கிங் அபவுட் டெஸ்ட் இதெல்லாம் பற்றி கேட்கறதுக்கு முன்னாடி நான் எதனால் அந்த சாக்லேட் பாய் அந்த ஒரு இன்ட்ரோ கொடுத்தேன்னா, ஓவர் தி இயர்ஸ் யூ ஹவ் பீன் டயர்ட். நீங்கள் இதை கேட்டு டயர்டாக இருப்பீங்க, பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு கிவ். என்னன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு யங் ஹீரோஸ் வராங்கன்னா அவங்ககிட்ட சாக்லேட் பாய்ன்னு சொன்னால் பயப்படுறாங்க பயங்கரமாக. ஐயோ ப்ளீஸ் டோன்ட் கால் அஸ் சாக்லேட் பாய், வேணாங்க எங்களை ஒரு வட்டத்துக்குள்ளே சுருக்கிடுவாங்க, எங்களுக்கு ஆக்ஷன் படம் வராது, அது அந்த லேபிளே எங்களுக்கு வேண்டான்னு பயப்படுறாங்க. பட் யூ ரொம்ப அழகாக நீங்கள் அதை கேரி பண்ணியிருக்கீங்க. அந்த சாக்லேட் பாய் அந்த பேரோடையே நீங்கள் ஆக்ஷன் பண்ணுவீங்க, ரொமான்ஸ் பண்ணுவீங்க, எல்லாமே நீங்கள் பண்ணீங்க. பட் ஸ்டில் யூ கேரி இட் ஓவர். ஸோ மேடி இப்போ அதிகமாக ஹூடியோட பார்க்க முடியுது, என்ன காரணம்? ஆமாம், திங்க் இட்ஸ் ராங் இல்லையா? ஏன்னா மக்களாக ரொம்ப அன்போடு கொடுக்குற ஒரு டைட்டில் அது, யூனோ. அது நானே ஏற்றுக்கல, நானே என் படத்தில் சாக்லேட் பாய் மேடின்னு தான் போட்டுக்கல. அது அவங்களா கொடுத்தது, மீடியா மூலமாகவும் ஃபேன்ஸ் மூலமாகவும் அது ஒரு அக்செப்டான விஷயமா இருக்கிறதுனால அது ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் தான் நான் பார்க்குறேன். அவ்வளோ சுலபமாலாம் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அண்ட் அது கிடச்சப்புறம் அதை யூனோ தாக்கி வைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஆனால் அது வந்து உங்களை கரியரில் பாதிக்கும்னு நினைக்கிற விஷயம் வந்து தப்பு. ஓகே, ஐ திங்க் நான் ஆக்ஷன் படமும் பண்ணியிருக்கேன், வில்லனாகவும் பண்ணியிருக்கேன், ஆயுத எழுத்துலையும் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து ஐ திங்க் அது வந்து சாக்லேட் பாய்ங்கிறது வந்து ஒரு இமேஜ் மட்டும் இல்லை, அது ஒரு செல்லமாக எக்ஸெப்ட் பண்ணிக்கிற ஒரு சைன் அது. ஸோ அப்படி தான் என்ன எக்ஸெப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுவும் எப்போ 30 வயசில் எனக்கு சாக்லேட் பாய்னு லுக்கு பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ எம் வெரி ஆனர்ட் பை தட் நேம். பட் சில சமயம் நானே பண்ணிருக்கேன், என்னப்பா இந்த டைட்டில் என்னை விட்டு எப்போ போகுது, 55 வயசாக போகுது, வெள்ளை முடியோட உட்காந்துருக்கு, எப்போ கூட பாய்னு கூப்பிட்றாங்களேன்னு ஆச்சரியமாக தான் பார்ப்பேன். இப்போ நான் ஓரளவுக்கு இரிட்டேஷனாக பார்த்துட்டு இருந்தேன், இப்போ ஆச்சரியமாக தான் பார்க்குறேன். பட் ஐ திங்க் இட்ஸ் பீன் அ கிரேட் அக்செப்டன்ஸ். இந்த அளவுக்கு அன்பு வந்து யாருக்கும் கிடச்சிருக்குமா, 25 வருஷத்துக்கு கிடச்சிருக்குமானுங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு வேற எந்த விதமான என்ன சொல்கிறது பட்டமும் கிடையாது, நான் வெறும் நடிகை மட்டும்தான். ஏன்னா வந்து இண்டஸ்ட்ரியில் வரும்போது உங்களுக்குன்னு ஒரு பேரை வச்சுக்கோங்க, இந்த மாதிரி எல்லா ஸ்டார்ஸும் வச்சுப்பாங்க. சஜஸ்ட்லாம் பண்ணாங்களா? நிறைய சஜஸ்ட் பண்ணி ரொம்ப கோவப்பட்டாங்க. ஏன்னா நடிகர் மாதவனை மட்டும் வச்சுக்கங்கன்னு சொன்னால், அது என் படத்தில் என் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட நான் சொல்லியிருக்கேன், ஒன்லி ஆர் மாதவன், வேறு எதுவுமே போடாதீங்க அப்படின்ட்டு. ஐ திங்க் that is what created my image. ஓகே பட் ஸ்டில் யூ வாண்ட் டு கேரி இட் சார். நான் சொல்கிறது கேரி இட் இன் த சென்ஸ், இப்போ நீங்கள் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் போகிறீங்க, இது மாதிரி ஒரு ப்ரொமோஷன்ஸ் வரீங்க, த வே யூ வேர் யுவர் ட்ரெஸ், அந்த ஒரு கூலர்ஸ், ஏன்னா ஒவ்வொரு இன்டர்வியூ பார்க்கும்போது அந்த ஒரு கூலர்ஸ் மாறுது. ஸோ அது ஒரு கட்டாயம் மாதிரி ஆகிடுச்சா வெளியில் போனால் ஓகே அந்த ஒரு சாக்லேட் பாய் லுக் ஏதோ ஒரு வகையில் நம்ம மெயின்டைன் பண்ணியே ஆகணும்?
அதுக்காக கேட்குறேன். இல்லை பிரதர், அதெல்லாம் நான் ரொம்ப ப்ராக்டிக்கலான மனுஷன். ஓகேயா, இந்த ஷூட்டிங்லாம் போகும்போது நிறைய லைட்ஸ் கண் இப்போ கூசுது. இட் இஸ் டூ பிகம் டிஃபிகல்ட் டு ஹேண்டில் இட். ஸோ நானே முதல்ல வந்து ரொம்ப ரெடிக்யூல் பண்ணேன், என்னடா இவ்வளோனா வந்து கண்ணாடி போட்டு வராங்களேன்ட்டு. பட் ஆஃப்டர் அ பீரியட் ஆஃப் டைம் இட் ரியலி ஹர்ட்ஸ் யுவர் ஐஸ். அண்ட் ஐஸ் டயர்ட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கலாம். அப்புறம் ஷூட்டிங் போகும்போது அந்த எமோஷனை கன்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு தூக்கத்தே இருக்கிற மாதிரி இருக்குது. பிகாஸ் யூர் ஒன்லி ஸ்குவிண்டிங். அதனால தான் நான் போட்டுக்கிறேன் அந்த கிளாஸஸ் எல்லாம். பட் ஐ திங்க் இல்லை, பட் ஆனால் அந்த சாக்லேட் பாயோட டீப்பர் மீனிங் என்னென்னா கடிச்சு தின்னும் போல இருக்குன்றது தானே ஆக்சுவலாக. லைக் இட் இஸ் ஐ மீன் வை டிட் தட் சாக்லேட் பாய்னு ஒரு தியரிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா சாக்லேட்டை பார்த்தா கடிக்கணும்னு தோணும்ல. இட் இஸ் ஐ திங்க் அ வே டு சே சம்படி இஸ் you desire that person, you wanting to be that. சாக்லேட் பாய்ன்ற வார்த்தையை எடுத்துட்டு டிசைரபிள்ன்ற வார்த்தையை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா who doesn't want to be desirable? So I think that is what he is. So chocolate boy is not a wrong thing, it's just the wrong connotation. நீட்லி புட்ஸ் யாரும் கடிச்சிருக்காங்களா அந்த ஓவர் லவ்ல? 100% கடிச்சிருக்காங்க, நல்லாவே கிடைச்சிருக்காங்க. எங்கன்னு கேட்க விருப்பப்படல. எங்கன்னா எந்த இடத்துலயா இல்லை எங்கே கடிச்சாங்க அந்த இடத்துல. சார் ஆஸ் அ பர்சன் ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப ஒரு சாஃப்டான பர்சனாக லவுடான பர்சனா? ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் மாதவன் சார் நான் சொன்ன மாதிரி அந்த சாக்லேட் பாய் பீட் தம்பியாக இருக்கட்டும், இந்த இறுதி சுட்டுலாம் ஒரு இடப்பு இருக்குது. வெளியில் யாராச்சும் உங்களுடைய வாய்ஸ் பேசணுன்னா கூட இந்த சும்மாரு என்ன நடக்குது இந்த வாய்ஸ் டோன் மட்டும் தான் எடுக்கிறாங்க இவங்க. அது சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க, ஓகே மேடி சார் இப்படி தான் பேசுவார். ஈவன் ஒரு கட்டத்தில் நாங்களே நம்ப ஆரம்பிச்சிடும் சும்மாருன்னு சொன்னால். இது அது நீங்கள் உண்மையிலே என்ன மாதிரியான பர்சன்? ஐதர் ஒரு லவுட் பர்சன் ஒரு ரொம்ப ஒரு சாஃப்டான பர்சன்? நீங்கள் சினிமாவில் பார்க்குற எல்லா கதாபாத்திரத்துலையும் லிட்டில் பிட் ஆஃப் மாதவன் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, அது வந்து நான் நடிக்க முடியாது. தம்பியாக இருக்கட்டும், அலைபாயுதா இருக்கட்டும், மின்னலையாக இருக்கட்டும், ஷைத்தானாக இருக்கட்டும். நேற்றுக்கு நான் அந்த விழாவில் சொன்ன மாதிரி நம்ம சொசைட்டியில் காட்டுற ஒரு முகம் இருக்குது, ஒரு எமோஷன்ஸ் இருக்குது. சில இதுக்கு மேலே நம்ம மீற மாட்டோம். கோவம் வந்தால் கூட அடுக்கி வச்சுப்போம். அதே மாதிரி அப்புறம் நம்ம ப்ரைவேட் ஸ்டாஃப், பர்சனல் அசிஸ்டன்ட்ஸ், அவங்ககிட்ட ஒரு முகம் இருக்குது. அதில் கோவம், ஆத்திரம், கண்ணாப்ப திட்டுறது, கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணுறது எல்லாமே அதையும் இருக்குது ஒரு நடிகனுக்கிட்ட. அதே சமயத்தில் மனைவி கிட்ட இருக்கும்போது திட்டு வாங்கி நம்ம வந்து ஒரு ஆல்ஃபா மேலாகவே இல்லை, எதுக்கு ஐயோ சாரின்னு கெஞ்சி கேட்குற ஒரு கேரக்டரும் இருக்குது. சரி நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு விட்டுரு, ஐயோ அம்மா மறுபடியும் சொல்லிட்டு இருக்காத, விட்டா போதும் அப்படிங்கிற லெவலில் மாதவனும் இருப்பான் ரியல் லைஃப்பில். ஸோ இது வந்து நமக்கு தெரிஞ்சு காட்டுற ஒரு ரூபம். இது மீறி ஒரு யாருக்குமே தெரியாத சில விஷயங்கள் இருக்கு இல்லையா. எனக்கு மட்டும் தான் தெரிஞ்சது. எனக்கு எவ்வளோ கோவம் வந்து இவன் மேலே எனக்கு வர கோவம்லாம் நான் என்னெல்லாம் பண்ணணும்னு நினச்சனோ அதெல்லாம் ஒரு வாட்டி நடந்துருச்சுன்னா அவன் பெரிய கிரிமினல் ஆகிடுவேன் அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குல்ல. அவ்வளோ அந்தளவுக்கு கோவம் வருமா? பயங்கரமாக ஆத்திரம் எனக்கு வர ஆத்திரம்லாம் வந்து ஜஸ்ட் டூ மச். எனக்கே நல்லது இல்லைங்கிற எனக்கு புரியுது. பட் அதெல்லாம் வந்து இப்போ அடக்கி வச்சுக்கிறோம்ல. சரி, இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நீங்கள் டைரக்ட் பண்ணீங்கல்ல சார் நம்பி எஃபெக்ட், அப்போ அந்த செட்டில் வந்து ரொம்ப கோவமாக இருந்தால் நீங்கள் இந்த தம்பி படத்தில் ஒரு மாதிரி சொல்லுவீங்க, சைலண்டே சத்தமாக சொல்ல வேண்டியிருக்கு, அப்படியே பாஸ் பண்ணிடுவீங்களா? இல்லைங்க, என்னோட நான் கேட்குற அந்த மாதிரி தான் ரியாக்ஷன் தாங்க எதிர்பார்க்க முடியுமா? ஒரு விஷயம் நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன். ஓகே, என் செட்டில் வந்து நான் ஹீரோவாக இருந்தால் யாருக்குமே கத்துறது அலவுட் இல்லை. ஸோ இது அந்த செட் அந்த இன்ஃபேக்ட் ராக்கெட்லாம் சரி வேலை பண்ணவங்களை கேட்டிருக்குங்க. ஒரு நார்மல் வாய்ஸோட கம்மி வாய்ஸில் தான் எல்லாரும் செட்டில் பேசுவாங்க. லவுடாக இருக்கிற செட்டு என்றைக்குமே உருப்பது கிடையாது. ரோல் கேமரா அப்படின்னு கத்துறாங்க. ஒரு ஸ்லோ குவாய்ட் சீனாக இருக்கும். அந்த எக்கோ டை ஆகிறதுக்கே 6 நிமிஷம் ஆகுங்க. அதனால வந்து யூ டிஸ்ட்ராக்ட் எவ்ரிபடி வித் இட். ஸோ செட்டில் கத்துறதோ அந்த பட் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ருத்ரமோ அந்த ஆத்திரமோ நான் வந்து என்றைக்குமே பப்ளிக்கில் காட்டுறது கிடையாது. இன்ஃபேக்ட் 25 இயர்ஸில் நான் யாரை பற்றியும் ப்ரெஸ்ஸில் தப்பாக சொன்னதில்லை. என்னை பற்றி தப்பாக சொன்னவங்களுக்கு கூட நம்ம எதிர்த்து பேசுறது கிடையாது. அவங்க வந்து நான் வீடியோ கூட போடுவாங்க. பட் ஐ டோன்ட் திங்க் ஐ நீட் டு இண்டல்ஜ் இன் ஆல் தட். ஐ ரதர் ஸ்பெண்ட் ஹாப்பினஸ் அண்ட் ஐ ஹேவ் அதர் சேலஞ்சஸ் டு ஃபேஸ். இதெல்லாம் பெரிய சேலஞ்ச் இல்லை. ஓகே சார், ஓவர் த இயர்ஸ் டு பி ஆனஸ்ட் ஃப்ரம் மை ஹார்ட் ஐம் சேயிங், நிறைய பேர் மாதவன் சார் வந்து சார் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஹீரோ அந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயே வச்சாங்களோன்னு தெரியல. பீட் அன்பே சிவமாக இருக்கட்டும், ஒரு பக்கம் கமல் சார் இப்படி ஆக்ட் பண்ணும்போது கூட ஒருத்தர் படம் முழுக்க ட்ராவல் பண்ணுறாரு, அவரும் ஈக்குவலாக நடிச்சுக்கிட்டே இருக்காருன்னு நினைக்கும் போது அட் ஸ்டில் நீங்கள் வார்த்தைகளால் நிறைய விஷயங்கள் பேசுவீங்க. அதை தாண்டி உங்களுடைய அந்த முகபாவங்களே நிறைய விஷயம் சொல்லிடும். ஸ்டார்டிங் ஃப்ரம் அலைப்பாயுதே, ஐ ஜஸ்ட் வாண்ட் கோட் இஸ் சீன் இஃப் டோன்ட் மைண்ட். அலைப்பாயுதில் ஷாலினி மெம்பர் சொல்லுவாங்க, உங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு சண்டை நடக்கும். சண்டை நடந்தோடனே நீயும் என்னை விட்டு போயிடு. யுவர் ரியாக்ஷன் நீங்கள் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டீங்க. யூ ஜஸ்ட் வுட் சே அப்படி சொல்லி அதுவே போதும். ஓகே, அவன் ஃபெட்டப் ஆகிட்டான், அவனால்
எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது நயன்தாரா உங்ககிட்ட சொல்கிறாங்க நீ அவ்வளோதான் எதுவும் பண்ண முடியும், யுவர் ரியாக்ஷன் டெல்ஸ் எவ்ரி திங். ஸோ இது எப்படி டைரக்டர் சொல்கிற ஒரு விஷயமா இல்லை மேடி அவருக்குள்ளேயே ஒரு பயங்கரமான ஆக்டர் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்காரா? உங்களுக்கு அந்த வருத்தம் இருக்கா என்னோட அந்த ஒரு ஆக்டிங் இன்னும் கொஞ்சம் வெளியே எடுத்துட்டு அது வரலாம்? வருத்தம்னு சொல்ல முடியாதுங்க. நீங்கள் உங்களோட ஆர்வம், உங்களோட அந்த இன்டென்ஷன் எனக்கு புரியுது. பட் அது வருத்தம் கிடையாது. இன்ஃபேக்ட் ஆஃப்டர் 25 years ஐ எம் கெட்டிங் ஆல் மை சிலிண்டர்ஸ். இப்போ கூட ஃபுல்லாக ஃபயர் பண்ணலைங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு இருக்கு. ஓகே, அது ஏன்னா ஐ எம் நாட் த சேம் மாதவன் தட் கேம் இன் அலைப்பாயுதுனோ. இந்த 25 வருஷத்துல நான் இன்னும் பல விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கேன். இன்னும் வந்து எங்கே பணிவா போகணும், எங்கே எகிரணும் அப்படிங்கிறது நான் கற்றுக்கிட்டே தானே இருக்கேன். ஒரு 4 வருஷம் இண்டஸ்ட்ரி விட்டு போயிட்டு மறுபடியும் கற்றுக்கிட்டு உங்களுக்கு வந்து உங்கள் மனசில் இறங்கணுங்கிற ஒரு அந்த டவுட்டே எனக்கு இல்லை பாருங்க. I think that is my because that has worked better for me. But I think he had a very interesting point that makes me retrospect also, நீங்க இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, இது நீங்க ஃபீல் பண்றீங்க. இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா நீங்க வந்து ஃபுல்லா நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் அப்படின்னு தானே சொன்னீங்க. நீங்க அந்த எதிர்பார்ப்பு என்கிட்ட வச்சிருக்கீங்கிறது எனக்கு தெரியுது. நீங்க வெளிப்படையா சொல்லும்போது கூட தெரியுது, மக்கள் சொல்லாம கண்ணால சொல்றது கூட எனக்கு அது புரியுது. அது எனக்கு ஒரு பயங்கர தெம்புங்க. நானே என்ன ஒன்றும் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணல, நான் என்னெல்லாம் பண்ண முடியும்னு எனக்கே தெரியல. ஏன்னா வருஷம் நான் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கேன் அப்படிங்கிற ஏன்னா அந்த படங்கள் ஓடிட்டு இருக்கு, அது அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கிற அந்த பாயிண்ட். இதான் அப்புறம் the desire to push myself even more. So the desire not to fit in a box. That ஓடிட பண்ணால் உடனே சினிமா வராது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வில்லனா பண்ண அப்புறம் ஹீரோ ரோல் வராதுன்னாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்து கடந்து வந்துட்டோம் இல்லையா. ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம், இன்னும் எவ்வளோ பாசிபிளாக இருக்குது. மேடி இந்த படத்தில் சொதப்பிட்டறியா அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுங்கிற ஒரு தெம்பு வருது பாருங்க. நீங்கள் சொல்லலையே ஏன்னா இப்போ நேற்று வந்து எங்கள் டீமில் ஒரு சீனியர் பர்சன் ஹூ வாட்ச் த ஃபில்ம் கேம் அண்ட் டோல்ட் ஹிம் நீங்கள் பண்ணதுலேயே இதுதான் பெஸ்ட் ரோல் தமிழில் அப்படின்னாப்ல. அதோட ஸோ ஐ ஃபீல் தட் இஸ் த கிரேட்டஸ்ட் விக்ட்ரி இல்லை. லைக் வென் யூ ஆர் ஸ்டில் reaching peaks. Somebody came and said இது வந்து யாரோ சொல்லி கொடுத்தலாம் ஸ்பான்டேனியஸ்ல சொன்னது. அவர் சத்தியம் போட்டு சொல்றாரு, இல்ல நீ என்ன வேணா பண்ணிருக்கலாம், இதுதான் பெஸ்ட். ஸோ ஐ ஃபெல்ட் எனக்கே அது சார்ஜ் அப்பாக இருந்தது. அவரை விட்டுருக்கு நானே பக்கத்தில் இருந்துச்சா பரவாயில்ல, கெரியர் இருந்தால் இப்படி தானே இருக்கணும். 25 வருஷம் கழிச்சு வந்து சூப்பராக படம் பண்ணியிருக்கேன், இதுதான் உன் பெஸ்ட் படம்னு சொல்லும் போது நம்மளுக்கே இட் ஃபீல்ஸ் குட். இல்லை மாதவன் சாரை நிறைய இடங்களை பார்க்க முடிஞ்சுது. அண்ட் அஜித் சாரோட கார் ரேஸ்க்கு அப்புறம் வந்து உங்களுடைய ஒரு வீடியோ வாஸ் லைக், ஏன்னா அதில் மற்றவங்க எல்லாமே உங்களை சொல்கிறாங்க, நீங்கள் எடுத்துகிட்டு அவர்கிட்ட போகிறீங்க. ஸோ இட் வாஸ் லைக் அ பியூர் ஃபேன் மூமெண்ட். மற்றவங்களுக்கு உங்களை பார்த்து ஒரு ஃபேன் மூமெண்ட் இருந்துச்சு. உங்களுக்கு ஆஸ் ஏ ஒரு ஸ்போர்ட் லவராக அஜித் சாரை பார்க்கும்போது ஒரு ஃபேன் மூமெண்ட். ஐ மீன் அவர் வந்து நாட்டுக்காக ஒரு 3rd பிளேஸ் வந்து ஒரு நடிகனா அவ்வளோ டேர்டெவல் ஸ்போர்ட்டில், உயிருக்கு ஆபத்து இருக்கிற ஸ்போர்ட்டில் அவருக்கு இருக்கிற ஃபிசிக்கல் கண்டிஷனை ஓவர் கம் பண்ணி பண்ணுறதுல வந்து ஹீஸ் அ ட்ரூ ஹீரோ இல்லையா. அதுவும் அவருக்கு ஒரு டெஸ்ட் தானே. நம்ம வந்து படம் பண்ணி முடிச்சுட்டு இதில் வந்து நம்ம ஜெயிப்போமா அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டு. அந்த அவர் வந்து அந்த முடிவெடுக்கிறது, தன்னோட வாழ்க்கையை வந்து புட்டிங் ஹிஸ் லைஃப் அட் ரிஸ்க், அந்த ரேஸை பண்ணி ஐ திங்க் ஆஸ் எனிபடி. நான் நடிகனா நான் என்னை பார்க்கலையே. ஐ எம் ஒன்லி லுக்கிங் அட் சம்படி ஹூஸ் டன் அ கிரேட் ஜாப் அண்ட் அந்த அட்மிரேஷன் வாஸ் வெரி கிளியர். அவ்வளோதான். யூ ஹேவ் ஒரு பியூட்டிஃபுல் செட் ஆஃப் சாங்ஸ். ரேண்டமாக உங்களுக்கு எந்த படத்துல எடுத்தாலும் அது அவ்வளோ சீக்கிரம் எல்லா நடிகர்களுக்கும் அமைஞ்சிடாது. இன்ஃபேக்ட் அப்போது ரொம்ப ஃபேமஸ் ஆகாத சாங்ஸ்லாம் இப்போ லைக் டும் டும் டும்ல இருந்த பாடல்கள்லாம் இப்போ எல்லாருமே கேட்குறாங்க. ஸோ வாட் இஸ் தட் ஒன் வெரி ஃபேவரட் சாங் ஆஃப் யூர்? ஐம் வெரி எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு இந்த பாட்டு அமைஞ்சதுன்னா என்ன ஒரு பாட்டு உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு பாட்டை அது போட்டால் உங்களுடைய பாடல்? ஐ திங்க் அலைப்பாயுதில் மேடி மேடின்னு ஒரு சாங் வருது இல்லையா, சாரி புன்னகைன்னு ஒரு சாங் வருதுல்ல, அதில் வந்து அது வந்து ஒரு ராசியான சாங்னு நான் நினைக்கிறேன். அது தட் வுட் ஹவ் பீன் ஒன் சாங். என்ன எல்லாத்தோடையும் ரொமான்டிக் சாங் எது அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா ஐ திங்க் இட் ஹேஸ் டு பி ஸ்நேகிதனே. ஐ திங்க் தட் இஸ் வசீகரா. தீஸ் டூ ஆர் த மோஸ்ட். பட் என்னோட லைஃப்பை டிஃபைன் பண்ணுற சாங்கிறது வந்து அந்த மாதிரி ஹீரோஸமாக நான் எந்த சாங்கும் பண்ணலையே, எனக்கு அமைஞ்சதாகவும் இல்லை. ஆக்சுவலி ஒரு பெரிய இன்ட்ரடக்ஷனில் இந்த சாங் என்டர் ஆகிறாரு அப்படிங்கிறது. எருதுச்சு சாங்கும் சூப்பராக இருக்கும். சிடு சிடு முகம் அது ஒரு மாதிரி அது கரெக்ட். பட் இன்னும் ஒரு ரஜினி சாருக்குலாம் எவ்வளோ இன்ட்ரடக்ஷன் சாங் இருக்கு, அஜித் எல்லாருக்குமே எனக்கு இன்ட்ரடக்ஷன் சாங்கே இல்லை பிரதர், ஒரு படம் பண்ண அப்படி. கண்டிப்பாக
Hopefully, ஆமா, Shashi why sir not? will do. Why not? Why not? Let's do Yes. And டெஸ்ட்னு சொல்லும் போது டு பி அகைன் கனெக்ட் வித் த ஃபிலிம், எல்லார் வாழ்க்கையிலும் அந்த கடக்க முடியாத ஒரு டெஸ்ட் இருந்திருக்கும். என்னடா இது இப்படி ஒரு நமக்கு வந்த ஒரு வாய்ப்பு. ஸோ அப்படி உங்களுடைய பர்சனல் லைஃப்பை தாண்டி படங்கள் எடுக்கலாமே. ஏன்னா நீங்கள் நிறைய விதமான படங்கள், ஸ்டார்டிங் ஃப்ரம் தமிழ் படமே இது என்னடா ஒரு பயங்கரமான எக்ஸ்பெரிமெண்டலாக இருக்குன்னு தான் இருக்கும். நீங்கள் எடுத்த படங்களில் எது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டெஸ்ட்டாக இருந்தது? ஐதர் த ரிலீஸாக இருக்கட்டும், ரிலீஸ்க்கு அப்புறம் வர ஆன்சராக இருக்கட்டும், இது மேபி இந்த ஒரு மார்க் ஷீட் என்னடா நம்ம நல்லா எழுதியிருந்தோம் இப்படி ஒரு ஆன்சர் இருந்துச்சு, ஒரு மறக்க முடியாத ஒரு டெஸ்ட்னா என்ன சொல்வீங்க? See, actually, I mean, every film will have its challenges. எனக்கு தெரிஞ்சு எந்த படமும் சேலஞ்ச் இல்லாமலாம் வெளியில் வந்ததில்லை. பட் காவிய தலைவன் வாஸ் அ மேசிவ் சேலஞ்ச் ஃபார் அஸ். ஐ திங்க் நாம் வந்து க்ரியேட்டிவாக ஒரு பெரிய லீப் ஆஃப் ஃபேத் எடுத்தோம். ஒரு அந்த காலத்து அமெடியாஸ் மாதிரி நம்ம வந்து ஒரு வேர்ல்டை க்ரியேட் பண்ணி ஒரு மியூசிக்கல் ட்ரை பண்ணணும்னு பண்ணது. அது அந்த அந்த ஸ்டார் அந்த இதெல்லாம் மீறி ஒரு பெரிய பட்ஜெட்டில் ரஹ்மான் சார் அந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சோம். தட் வாஸ் அ கிரியேட்டிவ் லீப் ஆஃப் ஃபேத். பட் அந்த டைமில் ஐ மீன் படத்தினால இல்லை, அந்த மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ், அது அந்த மாதிரி ப்ராடக்ட் யூனோ இட் வாஸ் அ பிக் ஃபினான்ஷியல் டிசாஸ்டர் ஃபார் அஸ். ஸோ அது வந்து ஒரு 4-5 வருஷம் ஆச்சு ஆக்சுவலி. இந்த இறுதி சுற்று மேடையில் கூட நான் சொன்னேன், இது நான் மேடிக்கு இறுதி சுற்றுலாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் என்னோட இறுதி சுற்றாக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இட் ஆல்மோஸ்ட் கேம் டு தட் பாயிண்ட். இறுதி சுற்று ஒர்க் ஆகலைன்னா ஐ வுட் ஹவ் ஹேட் டு லீவ் த இண்டஸ்ட்ரி ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அவர் மட்டும் இல்லை, நான் சுதா எல்லாருமே. ஸோ வி ஹேட் லாட் ஆஃப் லூசர்ஸ் ஓவர் தேர் who had to win that day. ஓவர் த ரோப் அந்த படம். ஆமாம், எல்லாருமே வந்து we bet everything. I mean, Maddie put 4 years of his life. என்னோட வீடோட பத்திரத்தை போய் வச்சுட்டு படத்தை ரிலீஸ் பண்ணோம் ஆக்சுவலாக. சரி, இது இட் ஹேஸ் டு பி டன் அப்படின்ட்டு. ஸோ யூனோ பட் இட் ஆல் ஆஃப் தட் டெஸ்ட் யூ அவுட் அண்ட் தென் யூ ஃபிகர் அவுட்ல ஓகே இதெல்லாம் தாண்டி வந்துடலாம் அப்படின்ட்டு. சார், ரீடிஃபைனிங் த சேம் கொஸ்டின், நீங்கள் எழுதுகிற டெஸ்ட்டுக்கு நீங்கள் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணேன். ஓகே, ஐ வாண்ட் ஆஸ்க் அபவுட் மிஸ்டர் வேதாந்த் யுவர் சன். ஏன்னா அவர் வந்து ஸ்விம்மிங்கில் இவ்வளோ மெடல்ஸ் வாங்குறாரு, உலகம் முழுக்க போயிட்டு இவ்வளோ நிறைய பயங்கரமான காம்படிஷனில் இஸ் கெட்டிங் அவார்ட். ஆஸ் அ ஃபாதராக உங்களுக்கு அது ஒரு டெஸ்ட்டாக தான் இருக்குமா? மேபி இப்போ அவர் ஒரு இடத்துக்கு போகிறாரு, இல்லை நீங்கள் அந்த இடத்துல இருக்கீங்க, அது ஒரு டெஸ்ட் மாதிரி தான் உங்களுக்கு இருக்குமா? இட்ஸ் நாட் அ டெஸ்ட் ஃபார் மீ. ஐ மீன், ஒரு அப்பனா வந்து உங்களுக்கு ஒரு தகப்பனா மட்டும் சொல்ல மாட்டேன், ஒரு பேரண்ட்டாக நீங்கள் கவலைப்படுற நாளுங்கள் வந்து முடியவே முடியாது. நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு வந்து யூ ஆல்வேஸ் வரி அபவுட் யுவர் கிட்ஸ். ஸோ அது வந்து ஒரு நாட் அ பிக் டெஸ்ட், இட்ஸ் அ பேரண்டல் ஃபீலிங். பட் இந்த படத்தில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா, எனக்கும் குமுதாவுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்காமல் இருக்கிறதுனால நமக்குள்ளே வர அந்த பிரச்சனை, அண்ட் இவர் வந்து ரொம்ப அழகாக அதுக்குள்ளே இருக்கிற ஒரு இன்சைட்ஸ் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் இன்க்ரெடிபிள். ஒரு அப்பாவாக இருக்கும்போது கூட எனக்கு அந்த ஃபீலிங் வருது, அப்பாவாக ஆக முடியலன்னா என்ன மாதிரி ஒரு வலி இருக்கும் அப்படிங்கிறது என்னால் புரிய முடியுது. அந்த டெஸ்ட் வரும்போது தான் புரியுது. நம்ம மனசுக்குள்ளே நம்ம பெரிய சூப்பர் ஹீரோன்னு நினச்சிட்டு இருப்போம். இவருக்கு அடிக்கடி அந்த டயலாக் சொல்வார். இப்போ இதில் கூட ஒரு நம்ம தெருவில் நடந்துட்டு இருக்கும்போது யாராவது ஒரு கத்தியால் குத்த வந்தாங்கன்னா, என் மைண்டில் நான் வந்து எகிரி குச்சி மூஞ்சியெல்லாம் பேத்துருவேன் அப்படிங்கிறத வந்து நான் நினச்சி வச்சுட்டுக்கலாம். ஆனால் அந்த டயத்தில் நான் உண்மையிலே வந்து பயந்து ஓடுறேனா, இல்லை காலில் விழுறேனா, இல்லை கெஞ்சி கேட்குறேனா, இல்லை மன்னிப்பு கேட்குறேனா, இல்லை என்ன பண்ணுறேனா அப்படிங்கிறது வந்து அந்த டெஸ்ட்டு வரும்போது தான் தெரியுங்க. அந்த மாதிரி ஒரு 5 நாள் இந்த படத்தில் இருக்கிறதுனால தான் வந்து எனக்கு இந்த கதாபாத்திரம் வந்து அவ்வளோ ரிலேட்டபிளாக போச்சு. சொல்லுவாங்களே, ஒரு படம் எடுக்கிறதுலாம் சும்மா இல்லை, இது ஒரு பிரசவ வலி, அது குழந்தைய சுமக்கிற மாதிரின்னு. ஸோ யானை கூட 2 வருஷம் தான் சுமக்குன்னு சொல்லுவாங்க. சசி சார் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இந்த குழந்தைய சுமந்துட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். ஸோ 10+ years அண்ட் இப்போ படம் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் எப்படி சார் இருக்குது ஒரு தாயா? அதான் அந்த டெலிவரிக்காக வெயிட்டிங் இல்லையா, அதான் இன்னொரு 1 வாரம் இருக்குது, எப்படா டெலிவர் பண்ணுவோன்ற அந்த ஃபீலிங்கில் தான் இருக்கேன். கரெக்ட், நீங்கள் கொடுத்த அனாலஜி அதே தான் இருக்குது. ஓகே, 10 yearsன்றது வந்து இட்ஸ் த லாஸ்ட் 4 years தட் ஆக்சுவலி கவுண்ட்ஸ். இதை வந்து ஃபஸ்ட்டு நான் ஸ்கிரிப்ட் எழுதுனது 2012 ஒரு ஐடியாவாக க்ரியேட் பண்ணோம். அதை தான் அப்போ டைரக்ட் பண்ணணும்னு நினச்சேன் நான். பட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற படங்களோட வேலையினால் அதை தள்ளி போட்டு போயிட்டே இருந்துச்சு. ஃபைனலி பேண்டமிக் அந்த 2020 எல்லாரும் சரி நம்ம லைஃப்பில் என்ன பண்ணணும், எதுக்காக வந்தோன்ற அந்த கேள்வியெல்லாம் கேட்கும்போது இது வந்ததே ஒரு படம் டைரக்ட் பண்ணுறதுக்கு, நம்ம ஒரு கதை சொல்லணும்னு நினச்சது, அதை நம்ம பண்ணாமே இருக்கோமேன்னு சொல்லிட்டு ஃபைனலாக நீயும் ஒரு சான்ஸ் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு என்னோட ப்ரொடியூசர் வந்து எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. ஸோ 2020 அந்த டெஸ்ட் ஸ்கிரிப்டை திருப்பியும் தூசி தட்டி ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் இட் அகேன். Okay. So I would count the last 5 years. 2020 April 14th I started writing that.
இப்போது கிட்டத்தட்ட இந்த 4ஆம் தேதி வந்துச்சுன்னா ஒரு 5 years இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இட்ஸ் பீன் அன் எக்ஸைட்டிங் திங். ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் டு வாட்ச் இட் நவ். ரைட் சார். இப்போது எல்லார் வாழ்க்கையிலும் இந்த ஒரு டெஸ்ட்டை பற்றி நிறைய விஷயங்கள் ஒரு டெஸ்டிங்காக நடந்திருக்கும். இன்ஃபேக்ட் ஒரு விஷயம் மணி சார் கூட சொல்வார், கரெக்டான ஒரு காஸ்டிங் அமைஞ்சிட்டாவே தட் இஸ் த மூவி ஆஃப் டன். ஸோ ட்ரெய்லரை பார்க்கும்போது எல்லாருக்குமே அவ்வளோ ஆச்சரியம், இப்படி இவ்வளோ லைக் எல்லாருமே அவ்வளோ சூப்பரான ஆக்டர்ஸ். அந்த ஆயுத எழுத்தை நீங்கள் ஒரு சதுரமாக மாற்றிருக்கீங்க இன்னொரு புள்ளியை வச்சு. ஸோ அப்படி தான் சொல்லணும். சார் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஒரு பக்கம் மீரா ஜாஸ்மின், இன்னொரு பக்கம் சித்தார்த், அண்ட் உங்களுக்கு பேர் பண்ணியிருக்காங்க நயன்தாரா. ஆமாம். ஓ எனக்கு வந்து அவ்வளோவா சீன்ஸ் சித்தார்த் அண்ட் ஓகே மீராவோட இல்லை. ஓகே. எனக்கு வந்து நானும் நயன்தாராவும் தான் அதிகமாக இருக்கும். நான் வந்து எப்போவுமே ஒரு 20 வருஷமாக போட்ட ஒரு சட்டம் என்னன்னா லைவ் சவுண்ட் தான் பண்ணுவேன், டப்பிங் படம்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது. நான் அதுக்கு காரணம், மிகப்பெரிய காரணம்னா மொழி தெரிஞ்சிருக்கணும், லைன்ஸை வந்து மனப்பாடம் இருக்கணும், ப்ராம்ப்டிங் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா அதனால் என்னோட பர்ஃபார்மன்ஸ் பாதிக்குது. ஸோ அதனால் நான் வந்து அந்த மாதிரி இருந்தேன். அதில் சசி வந்து என்ன நினச்சாரோ தெரியல, அவர் வந்து ஓகே மேடே அப்படின்ட்டாரு. நயன்தாரா மேம் வந்து அவங்க வந்து நான் பண்ணுறேன் முதல்ல வந்து, அப்புறம் ஃபர்ஸ்ட் டே வந்து அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க, இல்லை நான் வந்து ப்ராம்ப்டிங்கில் பண்ணிக்கிறேன், ஏன்னா நிறையா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் இருக்குது இது வந்து. பட் அவங்க முதல் நாள் அந்த சீன் பண்ணப்புறம் எனக்கு ஆச்சரியமாக போச்சு, ஏன் நம்ம வந்து இவங்களோட டேலண்ட்டை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண மாட்டேங்கிறோம். பிகாஸ் அவங்களோட குரல்லையும் அந்த லைவ் சவுண்டுக்கு ஒரு திறமை தேவைங்க. அது எந்த மாதிரி லோ லெவலில் பேசினா கூட பாடி எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப அலட்சியமாக அவங்க பண்ணாங்க. அண்ட் அவங்கள வந்து இயர்ஃபோன்ஸ் போட்டு கேட்க வச்சோம், ஏன் இது பண்ணல நீங்கள் முன்னாடின்னு கேட்கும்போது தான் அவங்களே ஒரு பெரிய சிரிப்பு சிரிச்சு, ஐயோ எனக்கு அந்த மாதிரி வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஷீ இஸ் ஸோ பிரில்லியன்ட். அண்ட் நயன் வாஸ் டோட்டலி தட் கேரக்டருங்க. குமுதாங்கிற கதாபாத்திரத்துக்குள்ளே இறங்கிட்டாங்க. ஓகே சார். இன்ஃபேக்ட் இப்போ ஊரே ஐபிஎல் பற்றி பேசும்போது எல்லார் வாயிலையும் டெஸ்ட் வர வச்சுருக்கீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது டு பி ஆனஸ்ட் ஐபிஎல்ல கூட இப்போ எப்படி ஆகிடுதுன்னா ஒரு ஓவருக்கு ஒரு 3 டாட் பால் ஆட்டா அதை பார்க்குற லைக் அந்த ஒரு பொறுமை கூட இல்லை. என்னப்பா அடிக்க மாட்டுறாங்க, 4 அடிக்க மாட்டுறாங்க, 6 அடிக்க மாட்டுறாங்க. ஸோ இப்போ நிறைய பேர் டெஸ்ட் மேட்ச் பார்க்குறதே எப்படின்னா பொறுமையை சோதிக்கிறதுன்ற அளவுக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தெர் இஸ் அ ஃபேமஸ் சேயிங் லைக் kids watch IPL, men watch one day, legends watch test in the match. The real cricket lovers, they love to watch test matches. So எதனால அது ஒரு ஒன் டேவா இருந்திருக்கலாமே, T20 இருந்திருக்கலாமே, why test? See, life is reflected through its tests. ஏன்னா அந்த டெஸ்ட்டோட இது என்னென்னா ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஏன்னா இட் ரிஃப்ளெக்ட்ஸ் லைஃப். அந்த எனி கிரிக்கெட்டர் நீங்கள் பேசுனீங்கன்னா, ஏன்னா சம்டைம்ஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும், அது போயிடும், ஒரு தோல்வி கீழே வரும், ஆனால் யூ வில் ஹாவ் அ சான்ஸ் டு கம் பேக் அகேன். யூனோ அந்த 5 daysல வந்து ஒரு லைஃபோட ஸ்கிரிப்ட் இருக்கும் உள்ள. ஆக்சுவலாக சான்சஸ் இருக்கும். இது வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்ற மாதிரி இருக்காது. ஆக்சுவலாக யூ ஹாவ் அ சான்ஸ் டு லூஸ், கம் பேக் அகெயின், ப்ரூவ் யுவர் பாயிண்ட். ஸோ இட் ரிஃப்ளெக்ட்ஸ் தி ஐடியா ஆஃப் டெஸ்ட். லைஃப்பில் வந்து இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், பட் அது எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணி வரோம் அப்படின்றது. எனி ட்ரூ கிரிக்கெட்டர் would tell you test is the format that really tests you out. இல்லை ஸோ இந்த ஃபில்ம் இஸ் அபவுட் 3 characters who are going to be totally tested. அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு அவங்கள வந்து லைஃப் தள்ள போகுது ஆக்சுவலாக. ஸோ this was, and it happens over 5 days of a test match. It's about an iconic Indian cricketer, not in real life, but in the film அவருக்கு என்ன நடக்குது, என்ன போகுதுன்றது. ஸோ இந்த 3 கேரக்டர்ஸும் அந்த ஒரு 5 நாள் டெஸ்ட்டில் அவங்களுக்கு என்ன நடந்த டெஸ்ட்டுன்றது தான் ஃபில்ம். ஸோ இட் ஆட்ஸ் எவ்ரி திங். ஓகே. அண்ட் வி ஹேவ் எ ஃபேமஸ் கிரிக்கெட்டர் மிஸ்டர் அசோக். பிரியமான தொழில எவ்வளோ 6 அடிச்சிருக்காரு. நீங்கள் ஏன் மாதவன் சாரை நீங்கள் அந்த கிரிக்கெட்டர் ரோல் பண்ணல? அதில் பார்த்தீங்கன்னா அதனால தான் பண்ணல. ஓகே, இது வெரி கிளியர். சில விஷயம் அவன் பண்ணக்கூடாதுன்னு தோணும்ல, அதை நான் பார்த்தேன். கிரிக்கெட்டே வராதுங்க, அதுக்குன்னு ஒரு இது வேணும் தெரியும், ஒரு ட்ரைனிங் வேணும், பேட் பிடிக்கிற ஒரு இது. அதில் பண்ணியிருப்பீங்களே சார், அப்போ நாங்கள் மனசார நம்பணும் சார் பிரியமான தொழில நீங்கள் அடிக்க. அதெல்லாம் ஸ்ரீகாந்த் சார் கொடுத்த கோச்சிங்கு, பட் இதில் வந்து அதோட ரியலிசம் வேற லெவலில் இருக்கு. ஓகே ஓகே, ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக். மை ஃபைனல் கொஸ்டின், வை நெட்ஃப்ளிக்ஸ்? ஐ மீன் லைக் எதனால ஓடிடி ரிலீஸாக நீங்கள் பிளான் பண்ணுறீங்க? ஆக்சுவலி இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சசி சொன்ன எனக்கு இல்லை. நம்ம தமிழ் சினிமா, தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 7 கோடி பேர் இருக்காங்க. சினிமாவை தியேட்டரில் எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்க, பார்க்குறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? லைக் அரௌண்ட் ஒரு 1.5 கோடி 2 கோடி பேர். கரெக்டாக நானும் தான் நினச்சேன். சொல்லுவா
ஒரு 20 லட்சம் பேருக்கு மேலே ஒரு பெரிய படம் ஹிட் ஆகிறதுக்கு தேவையே கிடையாது. ஒரு 20 லட்சம் பேர் இருந்தால் 20 லட்சம் பேர் பார்த்தாவே போதும். அவ்வளோதான் பார்க்குறாங்க, அதை விட கம்மியாக தான் அந்த பார்க்குறாங்க. குரூப் தான் திருப்பியும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ தி நம்பர் ஆஃப் கதை எடுக்கிறதுன்றது எதுக்காக? கதை கேட்பாங்கன்றதுக்காக தானே. ஸோ கதை யாரெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்களோ, கேப்டிவ் ஆடியன்ஸ் எங்கே இருக்காங்களோ அங்கே போகிறது ஒரு வே ஆஃப் லுக்கிங் அட் இட். Netflix has 300 million captive audience. அது வந்து அந்த வீட்டில் 2 பேர் இருந்தாங்கன்னா 600 மில்லியனாக மாறுது. மெக்சிகோலேருந்து சவுத் கொரியா வரையும் ஆளுங்க இப்போ படம் டெஸ்ட் வந்து சென்னையில் மட்டும் வரல, எல்லா இதுலேயும் ஓப்பனிங்கில் வருது ஆக்சுவலாக. ஸோ இட்ஸ் அ ப்ரிவிலேஜ் அண்ட் ஐ திங்க் ஸ்டோரி டெல்லர்ஸ் வி வுட் வாண்ட் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் டு வாட்ச் and hear our stories. And இன்னொரு அது இதை இப்படி பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ப்ராடக்டை குளோபல் ப்ராடக்டாக மாற்றிக்கிட்டு இருக்கிறோம். வி ஆர் ட்ரூலி கிரியேட்டிங் அ குளோபல் மார்க்கெட் அண்ட் த மார்க்கெட் கீப்ஸ் டெல்லிங் அஸ் ஏன் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணல, தியேட்டரில் இந்த சின்ன இடத்துக்குள்ளேயே இருக்கணுன்றது கிடையாது. இப்போ வந்து ஸ்குவிட் கேம் பார்க்குறீங்க, ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ் பார்க்குறீங்க. இந்த டெஸ்ட்டை வந்து அங்கே இருக்கிறவன் பாப்பான்ற அந்த ஒரு ஐடியா ஹேஸ் டு பி ப்ரொபகேட்டட் தட் தமிழ் சினிமா இஸ் கிரியேட்டிங் அ வேர்ல்ட் ப்ராடக்ட் அண்ட் வேர்ல்ட் சினிமாவா மாறுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதுன்றது தான் நான் பார்க்குறேன் நான் ஆக்சுவலாக. So I think that should be the biggest challenge now, is to get at least 10% of the audience to come and see the movie. True. Really hopefully will happen. ஆமா, 10% கூட தியேட்டர்ல வந்து படம் பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னா அப்புறம் நம்ம என்ன இன்ட்ரெஸ்ட் வச்சு? சரி, இப்போ அந்த மாதிரி ஒரு 10% வராங்க. உங்களுடைய ஃபிலிமோகிராஃபில இருந்து ஒரு படம் நான் திரும்ப ரீ-ரிலீஸ் பண்ணனா ராக்கெட்ரி. வேற படம் நீங்க டைரக்ட் பண்ண மற்ற படங்கள்லாம் லைக் வெரி க்ளோஸ் தான். இந்த படம் வந்தப்போ இன்னும் ஓடி இருக்கணும்யா, நான் இப்போ திரும்ப பண்றேன். அன்பே சிவம். ஆஹா, அன்பே சிவம் would have had a better release. Right. So you gave a ஒரு ப்ராமிசிங்கான ட்ரெய்லர் இருக்கு. கண்டிப்பா படமும் ரொம்ப நல்லா இருக்கும் நம்புறோம். Thank you so much for your time and all the best. Thank you brother. Thank you very much. God bless. CSC Computersல March 27 SAT exam எழுதுனா 75% scholarship தராங்க. CSC சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer.